யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு கோவை சூலூர் என்ற ஊரில் நடந்த சிறுமி வழக்கு பற்றினதான் பார்க்க போகிறோம். இந்த சிறுமியோட கடைசியாக இந்த பிரச்சனைகள் கடைசி தீர்வாக இருக்கணும் என்று முதல்ல நான் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் சிறுமிகளோட பாலியல் தொல்லை அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த புதிய ஆட்சியில் இதோட லாஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் என்னோடய விருப்பம். நிறைய பேர் நியூஸை பார்த்தோமா போனோமான்னு இருக்காது. நான் நிறைய இந்த கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பேன் நிறைய யூடியூப்ஸ்க்கெல்லாம். ஏன்னா என்னோடய பகுதியில் இருக்கிற ஆதங்கத்தை நம்ம தெரிவிக்கிறத நம்ம கமெண்ட் போடுறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தை பெற்ற பிள்ளைகள் நம்ம கொஞ்சம் காலமாகவே பார்த்திங்கனாவே குறைஞ்சது ஒரு 10 வருடமாக அதிகமான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. போதை வஸ்துகள் அதிகமாக இருக்குது. இந்த பெண் குழந்தைகள் பாதிப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு நியூஸை பார்க்கணும். ஒவ்வொரு தினமும் நம்ம கைக்குள்ளே செல்கள், எல்லாருமே செல் இல்லாமல் இப்போது உலகம் யாருமே இல்லை, செல்ஃபோன் இல்லாமல். அப்போது ஒரு நாட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சும்மா சினிமாவோ நாடகமோ இதெல்லாம் பார்த்தா வேலைக்காவது. ஒவ்வொரு நாள் தினமும் ஒரு நிமிஷமாவது நம்ம நியூஸை பார்க்கணும். பார்த்தா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு ஈஸியாக நமக்கு புரியும். அப்போது நம்மளோட பிள்ளைகளை ஒரு பாதுகாப்பாக நம்ம வளர்க்கணும். ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத உலகமாக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த அரசாங்கமும் சரி, அது போதை வஸ்துக்களாக இருந்ததால் அந்த அரசாங்கம் அதிகமாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் இனிமேல் போக போக இந்த ஆட்சியில் புதிய ஆட்சியில் போதை வஸ்துகள் கம்மியானதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடக்காது. இருந்தாலும் இந்த பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போது நீங்கள் உறவினரும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஒரு ஊர் பகுதியில் அனுப்புகிறதும் சரி, இல்லை நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க வாடகை வர்றாங்கன்னா, இல்லை தெருவுக்குள்ளே யாரா இருக்காங்க, நம்மக்கிட்ட முதல்ல பெரியவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து, அந்த குழந்தை எதிரில் தான் நம்மக்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு சூட்சமான விதி. அவனுங்க எப்பவுமே சொல்கிறேன் ஒரு விஷயம், பெண்களை விட 400 கிராம் மூளை அதிக எடை உள்ளவர்கள் ஆண்கள். அதால் சூழ்ச்சி முதல்ல பண்ணுவார்கள். ஏன்னா குறிக்கோள், அவங்களோட பிளான் கரெக்டாக ஒன்று போட்டாங்கன்னா முதல்ல பேரண்ட்ஸ்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. அங்கே கூட குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் பார்க்கும், ஓ நம்ம அம்மா கிட்ட பேசுகிறாங்களா, ஓ அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க தான் பேசுகிறாங்க, அம்மா கிட்ட பேசுகிறாங்க, நமக்கு நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் தனியாக எடை போடும். இதனை மாதிரி தான் இந்த குழந்தையோட அந்த சூழல் சிறுமியோட தாய் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் அவங்க விளையாட்டாக அவங்க பேச போக இந்த குழந்தைங்க அந்த நபர் கூட, அந்த வாடகை இருந்த நபர் கூட இவங்களுக்கு அந்த பழக்கமாக இருக்குது. அந்த பழக்கத்தின் பேரில் தான் பார்த்திங்கன்னா, அவன் தனியாட்டு போயிட்டு அந்த குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணது இல்லாமல் கொலை பண்ணுற அளவுக்கு அவன் அவ்வளோ கிரிமினலாக இருக்கான்னா, அது அவனால சாதாரண தண்டனை இருக்கவே கூடாது. அவனோட லாஸ்ட்டு அவனுக்கு கொடுக்குற அந்த கடினமான தண்டனைனாங்க, அவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கை காலை வெட்டிடணும். கை கால் இல்லாமல் இருக்கணும், அவன் உயிரோடு இருக்கணும், பட்டுன்னு சாகக்கூடாது. அவனை பார்த்து மற்றவங்க இந்த கை, ஒரு கால் ஒரு கை கண்டிப்பாக வெட்டி எடுத்துட்டு அவன் ஒரு கை காலாலே அவன் வாழ்க்கையை ஜீவனம் பண்ணணும். அதில் ஜெயிலில் அவன் வேலை செய்யணும். அப்படி இருந்தால் தான் மற்றவர்கள் பயப்படுவார்கள். ஏன்னா ஜெயிலில் நல்லா சாப்பாடு போட்டு அவனை தின்ன வச்சு கேஸுன்னு சுற்றி ஜாமீன் வெளியே திரும்ப இன்னொரு குழந்தைக்கு பிரச்சனை போடுவானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அவ்வளோலாம் நடக்காமல் இருக்குன்னா, ஒரு கை, சொல்லுவாங்க பாருங்கள், மாறு கை மாறு கால் வாங்கின மாரி, ஒரு கை ஒரு காலை கண்டிப்பாக ரிமூவ் வெட்டிடணும். அவன் அந்த ஒரு கை ஒரு கால் யூஸ் இல்லாத அளவுக்கு, அவனுக்கு அவன் உறுப்புகள் யூஸ் இல்லாத அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டம் கொடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் எந்த ஒரு ஆண்களும் இந்த சின்ன சின்ன பிஞ்சுகளை கொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும். இதுதான் மெயின் தண்டனை. சும்மா ஜெயிலில் போடுறது. இப்போ போலீஸ்காரங்க இப்போ மாவுக்கட்டு போட்டது, இந்த மாவுக்கட்டு போட்டாலும் திரும்ப அவனுக்கு எலும்பு ஒட்டிக்கும், திரும்ப அவனுக்கு எலும்பு சேர்ந்துட்டோன்னே அவன் திரும்பி அந்த வேலை தான் பண்ணுவான். நம்மளே ஜெயிலுக்கு போயிட்டோம், ஜெயில் வாழ்க்கை விரக்தியாக வாழ்ந்துட்டோம், இதுக்கு மேலே எதை பண்ணால் என்னன்ற அந்த துணிவு வந்துடும். அதே ஒரு கை ஒரு கால் எடுத்துட்டோம்னா அவன் வெளியே வந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி,
ஏதோ சமுதாயத்துக்காக உள்ள ஜெயிலுக்குள்ளே என்ன ஒரு வேலை செஞ்சானா அதோட அந்த வாழ்க்கையை வந்து அவனை பார்க்குறவங்க ஆஹா இப்படிலாம் ஒரு பெண் பிள்ளைகள் மேலே கை வச்சா இப்படிலாம் ஒரு தண்டனை அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட வரும், ஒரு பயம் வரும். ஏன்னா உறுப்புகளை இழந்தால் மட்டும்தான் அதோட வலிகள் வந்து தெரியும். ஏன்னா உறுப்புகள் இருக்க தான் அவங்க வந்து ரொம்ப வந்து அநியாயம் பண்ணுறது. உறுப்புகளை வெட்டி எடுத்தாலே அப்போ அவன் உடனே சாகடிச்சாக்கா ஒன்றுமே இல்லை. ஏன்னா வெட்டி எடுத்து அவன் அணுவணுவாக அவன் சாகணும். ஒரு காலையில் நடக்கணும், ஒரு கையால் அவன் சாப்பிடணும், எல்லாமே அவன் கழிவுகளை பண்ணிட்டா அதுதான் அவனுக்கு கொடுக்குற நரக வேதனையாக இருக்கணும். அதை பார்த்தா தான் மற்றவங்க தெரிஞ்சவங்க. இப்போ நிறைய பேர் உலகத்தில் வந்து இந்த தப்பை பண்ணிட்டு போய் நம்ம தான் சாக போகிறோம், உயிரோட என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு தப்பை பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உயிரோட வாழறதுக்கு அவன் வந்து விதி இருக்கும். அப்போ இறந்துடுவான். அதாவது நம்ம இறந்துடலாம், இந்த தப்பை பண்ணிவிட்டு நம்ம போய் இறந்துடலாம் அப்படின்ற அவன் முடிவெடுப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கை ஒரு கால் வெட்டி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து மற்றவர்கள் பயப்படுவார்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரலாம் உண்மையான அந்த தீர்வாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் அரபு நாடு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தீர்வு இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வஞ்சகனை வந்து ஈஸியாக வந்து பிள்ளைகள்கிட்ட இருந்து காப்பாற்றலாம். ஒரு தாய்மார்களும் அப்போ அந்த காலத்தில் வந்து ஈஸியாக வந்து குழந்தைய வந்து ஒரு 5-10 வரலும் ஈஸியாக வந்து பெற்றெடுத்துக்கிட்டாங்க. இப்படி பார்த்திங்கன்னா அந்த காலத்திலோட உணவு முறையும் சரி, நல்ல ஒரு அவங்களே சுய வேலையாக அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சமையல் செய்யறதுலேருந்து விறகு வெட்டி சமையல் பண்ணது, மாவு வந்து உரல்ல அரைக்கிறது வந்து எல்லாமே கடினமான வேலை. அவங்களுக்கு வந்து ஈஸியான தன்மையில் குழந்தை பிறந்துருச்சு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கால்வாசி சிசேரியன் தான் மெயின். அதாவது இயற்கையாக பிறக்கிறத விட சிசேரியன் தான் அதிகமாக வந்து ஆகுது. ஏன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் அதே இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாமே ஒரு கணக்கு பண்ணி பெண்களை வந்து வயிற்றை கீச்சு தான் அந்த குழந்தைகளை எடுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த தாயும் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய அந்த ஒரு 2 மாதம் 6 அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு பெரும் பாடாக இருக்கும். அப்படி வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஈ கடிக்க எறும்பு கடிக்க கொடுத்து வளர்த்து பிள்ளைய ஆளாக்கி அது கண்ணோட்டமாக கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். எங்கே போனாலும் கையிலே பிடிச்சிக்கிட்டு போகணும், கையிலே பிடிச்சிக்கிட்டு வரணும். சரி வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு பொறுப்பான ஒருத்தங்கிட்ட கொடுத்து விட்டு அவங்க இந்த மாதிரி நீங்கள் கூட போகும்போது கையிலேட்டு போங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சொல்லி வளர்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கும் நான் அம்மா யாருக்கிட்டையாச்சும் பேசினாலும் இல்லை, நீ அவங்கக்கிட்ட யார் பேசினாலும் யார் கூட்டாலும் நீ வந்து போகக்கூடாது அப்படின்ற மெத்தடில் வந்து வளர்க்கணும். அப்படி வளர்த்தோம்னா அந்த குழந்தைங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஆட்சியிலும் தப்பு பண்ணுறது என்ன காரணம், இந்த குழந்தைங்களோட பிரச்சனை ஒருத்த பண்ணிட்டான், அவன் வெளியில் வரணுன்னா ஒன்று அந்த ஒரு அரசியல் துறையும் போலீஸ் துறையும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயம். ஏன்னா வந்து சமுதாயத்தில் ஒரு விஷயம் நடக்குன்னா 2 துறையும் சம்மந்தப்பட்டிருக்கு. இது போலீஸ்காரன் சொந்தக்காரன் எவனா ஒருத்தர் இருந்தாலும் அவன் வந்து காப்பாற்றப்படுவான், ஏதாவது தப்பு செஞ்சுவான். சரி இல்லையா, அரசியல்காரனுக்கு எவனா ஒருத்தன் தப்பு சொந்தக்காரனாக இருக்கான், அவன் காப்பாற்றப்படுவான். இதை மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான் விஷயமே. அப்போ இந்த 2 துறைகளும் நம்பி நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போ நம்ம தான் உஷாராக இருக்கும். சின்ன குழந்தைகள் வந்து வளர்க்குறவரையும் நம்ம வந்து சொல்லி எந்த ஒரு ஆடவர்களையும் நம்ம வந்து நம்பி இருக்க பெண்களையும் கூட நம்பக்கூடாது. அசல் பக்கத்துட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அக்கா வந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் வந்து பிள்ளைகளை வந்து நம்பக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து செல்ஃபோன் கிடையாது, படத்தில் ஒரு ரொம்ப கிளாமர் அசிங்கம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து உலகத்தில் வந்து தெரியாத விஷயங்களே இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே வந்து செல்ஃபோனில் இருந்து பிக்சரில் இருந்து எல்லாமே வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழறோன்னா ஒரு தாயகப்பட்டவ அந்த குழந்தைய ஒழுங்காக கண்காணிப்பில் இல்லாத பிரச்சனை அந்த குழந்தைக்கு சொல்லி இவங்க கூட போகக்கூடாது, அவங்க கூட போகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்காத்தல அந்த அப்பாவி பிஞ்சு துளிர்லேயே வந்து அழிகிறதுக்கு காரணம் என்னென்னா முற்றிலும் வந்து நம்ம சமுதாயத்தை சொல்ல முடியாது, ஒரு தாய் தகப்பனை தான் சாரும். இவங்க வந்து ஒழுங்காக பிள்ளைகளை ஒழுங்காக கண்காணிக்காமல், ஏன்னா பிஞ்சு குழந்தைங்க என்ன தெரிய போகுது. நீங்கள் நம்ம பிறந்த ஒரு வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பை வச்சு பாருங்கள், போய் அதை எடுக்க தான் பார்க்கணும் குழந்தைங்க. ஏன்னா அது மெச்சூரிட்டி வயசு 14 வயசு தொட்டுட்டா கூட ஓரளவுக்கு வந்து மெச்சூரிட்டி வந்துடும். பிள்ளைகள் வந்து அவங்க வந்து நல்ல எப்படி சொல்கிறது, அதாவது இது தவறு இது சரின்னு சொல்கிற அந்த பக்குவம் வந்துடும். சின்ன பிஞ்சு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், ஏதாவது ஆசை கட்டி
இது பண்ணுறதுக்கு அதுக்கு தான். ஏன்னா ஒரு வளர்ந்தவங்களுக்கு மூளை திறனுக்கும் அனுபவத்திறனுக்கும் சின்ன பிஞ்சுங்களுக்கு வர்ற அந்த அனுபவத்திறனுக்கும் ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி உலகத்தில் வந்து ஒரு தாயகப்பட்டவ மேலே தான் தப்பு முற்றிலும் ஒரு சமுதாயத்தில் இப்போது இதுவே வந்து சமுதாயத்தில் இந்த குழந்தை வந்து இந்த சிறுமி கோவை சிறுமி வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. அங்கே எதனா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சமுதாயத்தை சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா சமுதாயத்தில் நம்ம வீட்டை விட்டு குழந்தைய அனுப்பிட்டாலே அது சமுதாயத்தை சார்ந்தது. அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிக்கத்தக்கது அதிகமாக. ஆனால் இது வீட்டுக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த குழந்தைய இட்டும் போது நைட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் யார் பக்கத்தில் இருக்கா முதல்ல எடுத்தோன்னே முதல்ல பக்கம் அக்கம் தெருவுக்குள்ளே இருக்கவங்கள தான் முதல்ல சந்தேகப்படணுமே. அதை கண்டுபிடிச்சி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எதிரில் பக்கத்தில் இருக்கோம் எங்கே யாராக இருந்தால் இவர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா அந்த இரவே வந்து எங்கேயாவது கண்டுபிடிச்சிடலாம். செல்ஃபோன் சிக்னல் வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். அந்த அறிவு கூட இல்லை. ஒரு குழந்தை காணான்னா இங்கே பக்கத்தில் யார் ஆம்பளைங்க யார் இருக்கா யார் போகிறா இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கூடாதா? இது செக் பண்ணாத ஒரு தாய் அநியாயமாக ஒரு பிஞ்சு நஞ்சுகளை வந்து அநியாயமாக வந்து எவனோ ஒருத்தன் பலி கொடுத்துட்டு போயிட்டான். சரி, நம்ம வந்து இந்த மேட்ருக்கு வருவோம். அடுத்த ஒரு நடக்க வேண்டிய காரியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாதக ரீதியாக கொஞ்சம் வருவோம். எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு வயசு ஆனாலே நீங்கள் வந்து குழந்தையோட ஜாதகத்தை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து பொதுவாகவே சின்ன குழந்தைங்களே இறக்குற ஒரு ஜாதகமும் இருக்குது, கொஞ்சம் வளர்ந்து இறக்குற மாதிரி இருக்குது. இல்லை சரி, அதெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாரகாதிபதி தசை நடக்கும்போது அது வந்து கண்டிப்பாக நடக்கும். அப்போ மாரகாதிபதி தசை புத்தி அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக அது மரணம் ஏற்படும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அரக்கனால் கொடூரமாக ஒரு சாகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லக்னாதிபதியோடு மாரகாதிபதி தொடர்பு இருக்கும், இல்லை மாரகாதி நட்சத்திரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா பாவகிரகங்கள் ராகு கேது பார்வை இருக்கும், இல்லை உடன் சேர்க்கை இருக்கும் லக்னத்தில். அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மாரகாதிபதி திசையில் வந்து அந்த லக்னத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது பெண் என்ற அந்த சிறு குழந்தையோட உயிரில் வந்து இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி அவர் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் அந்த தசாபுத்தி காலத்தில் இது வந்து இந்த குழந்தைக்கு ஆபத்து வரும். அது வந்து நல்லவர்கள் மாரகாதிபதியை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருவார். இப்போ மேஷராசிக்கு மாரகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி வருவார். ஏழாம் அதிபதியும் 3ஆம் அதிபதி வருவார். ஆனால் மோஸ்ட்லி வந்து 7ஆம் அதிபதி தான். அப்போ 7ஆம் அதிபதியாக வர மாரகாதிபதி திசையில் நம்ம கொஞ்சம் கோவில் வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம அதாவது எந்த மதமாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க தெய்வத்தை நீங்கள் வந்து விடாமல் அதாவது நம்ம ஒரு தெய்வத்தை எப்பயுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வத்தை நம்ம சாமி முதல்ல கும்பிட்றனாலே நம்ம மற்றவர்களுக்கு உயிருக்கோ உடலுக்கோ எந்த ஒரு நமக்கு வந்து உபத்திரம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் கோவிலுக்கு அதுக்கு தான் கோவிலுக்கு போகிறோன்னா முன்னாலே வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துக்கூடாது சொல்கிறது. ஏன்னா வந்து மீனாக இருந்தால் வந்து 12 மணி நேரம், நான்வெஜ்ஜாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரம் வயிற்றுக்குள்ளே இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் 10 முறை நீங்கள் மோஷன் போனாலும் அது 24 மணி நேரம் ஆகும். அந்த குடல் 7 மீட்டர் குடல் வந்து அதை அரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ட உணவு அது கூழாக்கி 7 தாதுக்களாக ஆக்கி அந்த வரத்துக்குள்ளே கரெக்டாக வந்து அதுக்கு தான் 2 நாள் அதாவது 24 ஹவர்ஸ் எடுத்துக்கும். அதுக்கு தான் ஒரு கோவிலுக்கு போகிறோம் புனஸ்காரம் பண்ணுறோன்னா முன்னாலே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்கு தான் ஒரு இது. ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும் நம்ம வயிறு வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு சுடுகாடு இது பார்த்தா நம்மளோட வயிறு தான். ஆடுக்கும் சரி எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆடு மாடு கோழி மீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுடுகாடு பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு தான். இதே வந்து நம்மளோட சுடுகாடு தனி. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுமாரி அந்த ஜோதிடர்கிட்டே ஒரு வயசு ஆனோடனே இது என்ன திசை நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஆஸ்ட்ரோ வந்து இப்போ எல்லாருமே கற்றுக்கலாம். கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும். ஆஸ்ட்ரோ வந்து அதை படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் நல்லா வந்து புரிஞ்சிக்கிற தன்மையில் இப்போ இருக்கிற ஒரு குருமார்கள்லாம் நல்லா நடத்துகிறாங்க. அதில் வந்து தெரியும். அப்படியும் உங்களை அது படிக்கிறதுக்கு நேரம் எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னா நீங்கள் உங்களோட குழந்தையோட ஜாதகத்தை எப்பயுமே எல்லாருமே சரி எந்த மதமாக இருந்தாலும் குழந்தையோட ஜாதகத்தை பாருங்கள். சிறு வயசில் இதே குழந்தை இயற்கையான மரணம் இருந்தாலும்
அழுதுட்டு யாரும் விட்டுருவாங்க. இது ஆறாத மரணம். அதாவது எவனோ ஒருத்தன் நம்ம கஷ்டப்பட்டு வைப்போம், எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய அணுவணுவா சித்திரவதை பண்ணி கொள்றான்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து ஏற்றக்கூடிய மனநிலை அந்த தாய்க்கு தான் மனநிலை கிடையாது. இது கேட்குற நியூஸ் பார்க்குற நிறைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி மன பாதிப்பு இருக்கும். இல்லை பெண் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மன பாதிப்பை கொடுக்கும் பயங்கரமாக. அந்த மாதிரி வந்து இந்த பிள்ளைகளை வந்து வளர்க்கும்போது ரொம்ப அதாவது பாதுகாப்பாக வளர்க்கணும். யாருக்கிட்டேயும் விடாத கூட, அதாவது ரொம்ப நெருங்கின சொந்தம் இருந்தால் கூட சரி, யாருக்கிட்டையும் விடாமல் அந்த குழந்தைங்கள உங்களோட கையோடு நீங்கள் வச்சுருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நம்ம கதறி அழுவ வேண்டிய வேலையும் கிடையாது. ஆனால் இப்போ ஜாதக ரீதியாக சொல்ல வந்தது மறந்துட்டேன். இப்போ ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த திசா புத்தி என்ன நடக்குது, இப்போ ஒவ்வொரு வருஷமும் உங்கள் குழந்தைக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு அது கொஞ்சம் கண்காணிப்பில் வரணும். அந்த டைமில் வந்து அந்த திசா புத்திலையும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இயற்கையான மரணம் குழந்தைக்கு வந்துட்டாலும் அது அழுதுட்டு விட்டுடலாம். இது செயற்கையான மரணம் எவ்வளோ ஒருத்தர் அந்த கொல்லும்போது அது தாங்க முடியாத ஒரு துயரமான ஒரு சம்பவம். அப்போது அந்த டைம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ அதர் மனிதர்களால் பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக அது ராகுவாக தான் வருவார். ராகு பகவான் அவர் எந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு, இல்லை எங்கே அங்கேயே வீட்டிலே இருக்காரா, யார் வீட்டில் இருக்கார், அவரோட பார்வை இருக்கணும். கூட மாந்தி பகவானும் தொடர்பு இருக்கணும், செவ்வாய் பகவான் தொடர்பு இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு அமைப்பு. இதில் லாஸ்ட்டாக ஒரு காமிக்கிறேன். இப்படிலாம் ஏன் அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை ஏன் இப்படி தப்பு பண்ணுச்சு, என்ன பண்ணுச்சு, என்ன பாவம் பண்ணுச்சு இந்த குழந்தைக்கு, ஏன் இப்படி ஒரு நரக வேதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க கர்மா. நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு குழந்தைக்கு இல்லை ஏதாவது உயிர்களுக்கு தீங்கு செய்வித்து இருந்தால், இல்லை முன்னோர்கள்லாம் அதுக்கு முன்னோர்கள் கூட இருக்கலாம், மொத்தம் 7 தலைமுறைக்கு வரும். 7 தலைமுறையோட பாவம் இன்றைக்கி நான் அனுபவிக்கணும். என்னென்ன அனுபவிக்கிறோனோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா அப்பா மட்டும் இல்லை, தாத்தா பாட்டி இல்லை, அதுக்கு மேலே தாத்தா பாட்டி, அதுக்கு மேலே தாத்தா பாட்டி, இந்த மாதிரி 7 தலைமுறை உள்ள அந்த பாவம் அந்த கரெக்டாக அந்த குழந்தை இறந்த நேரத்துக்கு கரெக்டாக சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதுதான் கர்மான்னு சொல்கிறது. இதெல்லாம் மீறி தான் அதுக்கு தான் கோவில் அப்பப்போ அந்த அங்கங்கே ராஜாக்கள் கட்டின பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்காக தான். ஏன்னா அப்போல்லாம் தெய்வங்கள் வந்து அதாவது கனவு மூலியமாக இல்லை முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் மூலியமாக தான் வந்து உணர்த்துவார், இந்த பிரச்சனைக்கு இந்த கோவில் இந்த இடத்துல கட்டுங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் கட்டின யோகம் தான் அந்த காலத்து நம்மளோட கட்டடக்கலை கோவில் வழிபாடு. நம்ம வந்து கடைசியாக நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த தாட்ஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு 90% ஜாதகத்தில் இருக்கிறது உண்மையாக நடக்குன்னா 10% நம்மளோட இறைவன் கையில் இருக்குது. இறைவனை நம்பினோர் கைவிடப்படாது. அதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும். நம்ம வந்து அடுத்த உயிர்களுக்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராமல் ஒரு வாழ்க்கை வாழும்போது இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது 100% நமக்கு நன்மையே பயக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. இந்த குழந்தைக்கு அந்த சீதாலட்சுமின்றது இந்த குழந்தை இந்த நர்சிங் குழந்தை. இந்த குழந்தையோட பேர் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம குழந்தை சீதாலட்சுமின்றது அது தனி ஒரு டாபிக், மருத்துவ சார்ந்த ஒரு பெண். அதாவது அதுவும் தான் அந்த கதையை நம்ம இதில் வந்து சேர்த்தே பேசிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெண் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ மறந்து போயிட்டு அந்த டாப்பிக்லேருந்து அந்த குழந்தையோட பேர் தெரியாமல் நம்ம வந்து நர்சிங் காலேஜ் மாணவி. ஏன்னா இன்றைக்கி பார்த்தவரில் இந்த மாதிரி சென்னையில் 2 ரவுடிங்க கொலை, அப்புறம் என்கவுண்டர் ஒன்று, இப்போது வந்து இந்த மாணவிகள் அந்த நர்சிங் மாணவி இறந்தது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த பிள்ளைகள் சொல்கிறது, அந்த கூட படித்த பிள்ளைகள் சொல்கிறது தாங்க உண்மை. ஒரு டீன் வந்து அவன் எந்த தவறுமே இல்லை, நாங்கள் கரெக்டாக சிகிச்சை கொடுத்தோம், அதனால் இந்த பெண் இறந்துருச்சு அவனால் நின்று தைரியமாக சொல்ல முடியாத டீனு அந்த பெண் பிள்ளைகளை மிரட்டுறான் பார்த்தீங்களா. நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மார்க் போட்டுருவோம், அதை போட்டுருவோம். அப்போ அங்கே எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு, தவறான சிகிச்சை பண்ணப்பட்டிருக்கு என்று தான் மெயின் காரணம். அந்தமாரி அந்த
பெண் பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுத்ததால உயிர் போக்குவரத்து வழி அதில் வயிற்றை கீச்சு அதை கீச்சுன்னு சொன்னால் அதன் மூலிமா இன்னும் தகவல் இன்னும் வெளியே வரல. அது வெளியே வரும்போது இன்னொரு வீடியோ வந்து பேசுவோம். இப்போ வந்து ஞாபகம் மறதியாக நம்ம வந்து அந்த கோவை சிறுமி கதையை பேசி கடைசியில் வந்து நர்சிங் மாணவி கதைக்கு நம்ம உள்ளே வந்திருக்கோம். அதான் இதுதான் நடந்திருக்கணும். இவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து லைட்டான ஒரு ஹார்ட் பிரச்சனை தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பாதிப்பெல்லாம் இல்லை. ஆனால் வந்து அவங்க மயக்க மருந்தில் சொன்ன மாதிரி அதிக டோஸ் ஏற்றும் போது ஒவ்வொருத்தரும் உடம்பு வந்து சக்தி வந்து எதிர்ப்பு சக்தி கிடையாது. அந்த சக்தியை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் இறந்துருக்கலாம். அப்படி இறந்துனா உடனே அவங்க நம்ம வந்து நம்ம சூசைட் பண்ணி இறந்தால் தான் கவர்மெண்டோட நம்மளோட உடல் சொந்தமாகும். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற உடல் வந்து நம்ம பெற்றோர்களுக்கு தான் வந்து பெற்றோர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமாகும். அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கும் உடனே தெரிவிக்கலை, பார்க்க விடலை, பள்ளி அந்த கூட படித்த மாணவர்கள் உடனே பார்க்க விடலை. அப்போ இது ஏதோ ஒரு காரணம் முடிச்சு போடுது. அதுக்கு மேலும் மேலும் அவங்க என்ன செய்தார்கள் என்பது தான் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரியல. பார்ப்போம். விஜய் அரசு, முதலமைச்சர் விஜய் அரசு, புதிய அரசு என்ன முடிவெடுக்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து தவறான நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஒரு ஆட்சிக்காக அது கைக்கூலிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கிளப்பி போடுறாங்க. உள்ளபடி விஜய், முதலமைச்சர் விஜய் வந்து கண்டிப்பாக அது தேர்ந்தெடுப்பார்ன்றது என்னோட நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு, நீதி நேர்மையாக விசாரிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதற்கு மேலேயும் மக்களாகப்பட்டவங்க வந்து அந்த தவறு நடந்திருக்கு, இப்படி தான் அப்படிதான்ட்டு நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மூலிமா அதை வச்சு நீங்கள் போராடிங்கன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து மறைக்கப்படுற, அதாவது கோடிகள் கொடுத்தா கேடிகள் அதிகமாக வந்து பெருகிற இடம் இது. அதனால் பணத்தை கொடுத்து எதை ஒன்றா பண்ணுவானுங்க எந்த காலத்துலேயும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம, ஏன்னா ஒவ்வொருத்தங்க உண்மையில் இதுக்கு வந்து இவன் எங்கேயோ இருக்கிற வெளியூருக்காரன், இவன் சப்போர்ட்டு சிறுமிகள் வழக்குக்கே வரேன், இவனோட சப்போர்ட்டுக்கு இந்த உள்ளூரில் இல்லைனாலும் ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்ற மெத்தடில் வந்து கொண்டு போவாங்க. இப்போ எடப்பாடியாருக்கு அந்த சாத்தானுக்குளம் கேஸ் இருக்குது இல்லைங்களா, சாத்தானுக்குளம் கேஸை வந்து எப்படியோ மூடி மறைக்கிறதுக்கு நிறைய விஷயம் எப்படியோ ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அது பெருசாக ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஆட்சிக்கு நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் அந்த சாத்தானுக்குளம் பிரச்சனை தான் இந்த ஏடிஎம்முக்கு தோற்பதற்கு காரணம். சாத்தானுக்குளம் பிரச்சனை, தூத்துக்குடி பிரச்சனை, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பிரச்சனை, அடுத்து வந்து பொள்ளாச்சி பெண்கள் பாலியல் வழக்கு. இந்த 3 பிரச்சனை எடப்பாடியார் அரசில் வந்து பெரிய சாதனை. இந்த மாதிரி இந்த இப்போ திமுக ஆட்சியில் அந்த மடப்புறம் அஜித், இன்னும் அது இல்லாமல் ரவுடி நிறைய பேர் என்கவுண்டர். இந்த மாதிரி ஒரு பொறுக்கிங்களை வந்து இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்ட இந்த பொறுக்கிங்களை வந்து என்கவுண்டர் சுட்டாலும் அது நியாயம் இருக்குது. ரவுடி நிறைய பேரை வந்து அவன் கெஞ்சி கதறான், நான் திருத்திட்டேன் அவன் வயால் சொல்கிறான், என் பிள்ளைகள் இருக்குது, மனைவி இருக்குது, கெஞ்சி கதறனா கூட அவங்க வந்து நம்மளை எதிர்த்து பேசுறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது. அதாவது அரசியல்வாதிகளால் எதிர்த்து பேச யாரும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் ஈஸியாக சுருட்டி எடுத்து போகிறதெல்லாம் நம்ம வந்து நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுமாரி வந்து மக்களாகப்பட்டவங்க நம்ம வந்து அரசை நம்பி இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பத்திரமா நம்ம பார்த்துக்கணும். அரசு என்ன பண்ண முடியும்? நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து பத்திரமா பார்த்து, இப்போ பொது இடத்துல போய் அங்கே எதனா ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நியாயம் இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு பொது இடத்துல ஸ்கூல்லையும் சரி, இல்லை வந்து வெளியில் எங்கேயாவது சரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது சமுதாயம் சார்ந்த பிரச்சனை. சமுதாயம் தான் பதில் சொல்லணும், அரசு தான் பதில் சொல்லணும். இது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நம்ம அக்கம் நம்ம பழக்கப்படுத்தின பேசின பழக்கத்தால் அந்த குழந்தைங்க பலிக்கடாயிடுச்சு. அதில் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அதுதான் ஒருத்தங்கிட்ட பேசும்போது அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களாம் உள்ளே அனுப்பிடுவாங்க, கூடவே வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க. எந்த ஒரு விஷயம் யார்கிட்டயாச்சும் பரிமாறும் போது பேசும்போது குழந்தைங்கள கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளே அனுப்பி விட்டுருவாங்க, வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளை வந்து யாருக்கிட்டாச்சும் நம்ம வம்பு வழக்கு எது பேசினாலும் குழந்தைகளை வந்து வீட்டுக்குள்ளே வந்து போக சொல்லிவிட்டு நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொஞ்சம் திரும்ப இந்த மாதிரி இந்த குழந்தையோட இந்த சிறுமியோட, கோவை சிறுமியோட இந்த கதை, இந்த கொலை முடிவுற்றால் சமுதாயம் நல்லா இருக்கும். பார்ப்போம். ஏன்னா 1400 மேலேயே வந்து ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய் ஆட்சி.
இருக்கலாம். இன்னும் மறைமுகமாக எவ்வளோ ரவுடிங்க இருக்காங்கன்னு அதுவும் தெரியாது. ஏன்னா பணம் கொடுத்தா எல்லாமே செய்கிற அளவுக்கு நம்ம தமிழன் துணிஞ்சிருக்கான். தமிழனுக்கு தமிழனே வந்து எதிரி இந்த காலத்தில். பார்ப்போம் ஆண்டவன் வழி எப்படி விஜய் ஆட்சி எப்படியாவது கவுக்கணுன்ற முடிவோட நிறைய விஷயம் உலகத்தில் நடக்குது. அதுலேயும் அவர் ஃபேஸ் பண்ணி எப்படி வருவார், எப்படி நடத்துகிறாங்க, மக்கள் வந்து பார்க்குறாங்க. மக்கள் வந்து ஒத்துழைக்கணும். மக்கள் வந்து சும்மா வந்து ஓசிக்கும் காசிக்கும் ஆசைப்படாமல் உழைப்பை நம்பணும். எல்லாருமே உழைக்கணும், சம்பாதிக்கணும். நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும். சமுதாயத்தை நம்பி எப்பவுமே பாருங்களேன், ஒரே லாஸ்ட்டாக சமுதாயத்தில் நம்பி வந்து எந்த ஒரு விஷயம் நம்ம நம்பி வாழக்கூடாதுங்க. இப்போ நமக்கு கூட சரி, ஒருத்தங்க ஹெல்ப்பு கேட்டு ஒரு நமக்கு உதவி செய்கிறான்னா கண்டிப்பாக வந்து திரும்ப கொடுப்பன்றக்காக தான் உதவி செய்வான். நீங்கள் திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக உதவி செய்ய மாட்டான். அந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. அப்போ வந்து நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம அரசாங்கம் பார்த்துக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை கூட அரசாங்கம் பார்த்துக்கும். அதை நம்ம பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கணும். பக்கத்தில் எவன் இருக்கான், யார் இருக்கான், அவனோட கண்ணோட்டம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் வந்து மூளையை வச்சு நம்ம யோசிக்கணும். இப்போ இதை மாதிரி எத்தனை குழந்தைங்கள், எத்தனை பிஞ்சுகளை வந்து குழந்தையில நசுக்கி எடுக்கிறது. அதெல்லாம் பேரண்ட்ஸுங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் அதுவும் தனிமையாக விடவே விடாதீங்க. அதே மாதிரி வந்து நம்ம அரசு சொல்லி நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நம்ம தான் வந்து உஷாராக நம்ம வாழ்ந்துக்கணும். இந்த கோவை சிறுமிக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த நியூஸை பார்த்தலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்கெல்லாம் பெண் பிள்ளைகளே கிடையாது. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் தான். அதோட வலி எனக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா பெண் பிள்ளைகள் இல்லையே, அதுங்க நம்ம தலைவலின்னா கூட பெண் பிள்ளைகளோட உணர்வு வேறு. பெண் பிள்ளைகளோட உணர்வு வேறு, ஆண் பிள்ளைகளோட உணர்வு வேறு. இப்போ இருக்கிற குழந்தைங்கள தத்தி எடுக்கக்கூட முடியாது. அதிகமான ரூல்ஸ் இருக்குது. இந்தமாரி ஒரு காலகட்டத்தில் பெற்று எடுக்கிறதுக்கும் வேறு அவ்வளோ கஷ்டம். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு பக்கம், பெற்று எடுக்கிறது ஒரு பக்கம், சிசேரியன் போட்டு கிழிச்சி எடுக்கிறது ஒரு பக்கம். இவ்வளோ கஷ்டத்துலேயே வந்து என் கேமரா பக்கத்தில் போன உட்காந்து நான் மக்களை பண்ணுது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து வளர்த்து எவன்கிட்டயோ கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. அதான் பேரண்ட்ஸுங்க. மற்றபடி இவனையில் நீங்கள் அவங்கவுங்க பிள்ளைகளை நீங்கள் வந்து ஆணோ பெண்ணோ பத்திரமாக நீங்கள் வளர்க்குறத பாருங்கள். சமுதாயத்தை நம்ம குறை சொல்லி நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம சமுதாயத்தை நம்ம வந்து பேச போகணும். நன்றி மக்களே. இதில் ஏதாவது ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பேச போய் 2-3 விஷயம் உள்ளே கலந்துட்டேன். ஏதாவது தவறாக பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா சமுதாயத்து அக்கறை உள்ளவர்கள் தான் மட்டும்தான் பேச்சாளராக வந்து பேச முடியும். சமுதாயத்தில் அக்கறை இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது காட்சிகள் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து சமுதாய அக்கறையோடு தான் இந்த பதிவு நான் போடுகிறேன். இந்த பதிவை பார்க்குறவங்க கமெண்ட் போடுங்க. தவறுகள் இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.